மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட மாணவர்களே, ஆன்மீக நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். குரோதி வருடம் 2024 தமிழ் புத்தாண்டு. கன்னிராசி பலன்களை கணித்து தொகுத்து வழங்குபவர் உங்கள் அபிமான ஜோதிடர், மதுரை மாவட்டம் தே. கல்லுப்பட்டி கணேஷ் ராஜா. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை அருளிய அனைத்து குருநாதர்களின் நல் ஆசீர்வாதங்களோடு கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமையப் போகின்றது, என்னென்னலாம் பிரச்சனைகள் ஏற்பட போகின்றது, அதில் இருந்து விடுபடுவதற்கு இவர்கள் என்ன மாதிரியான காரியங்களை செய்ய வேண்டும் என்பது பற்றி விரிவாக பார்ப்போம். கற்பனை திறனும் அறிவு திறனையும் அள்ளித்தரும் புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி நிகழப்போகிறது. அந்த குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு வரப்போகின்றார். அப்ப கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை முதல் பாக்கியஸ்தான குருவாக 9ஆம் வீட்டில் வந்து அமரப்போகிறார். குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு மீது விழப்போகிறது. அப்ப சனி பகவான் 6ஆம் வீட்டில் அமர்ந்து பயணம் செய்ய போகின்றார். அப்ப கன்னிராசி நேயர்களுக்கு சித்திரை மாதம் முதல் 9ஆம் வீட்டில் வந்து அமரப்போகும் குரு பகவான் பாக்கியங்களை அள்ளித்தரப் போகிறார். பாக்கியஸ்தானமான குரு அனைத்து பாக்கியங்களையும் கிடைக்கும். அப்ப குருவின் பார்வை செய்யும் தொழில் முன்னேற்றம் மற்றும் பதவி உயர்வு, சமூகத்தில் ஒரு நல்ல மரியாதை, ஒரு புகழ், கௌரவம், அந்தஸ்து, நீண்ட நாளாக நிறைவேறாத ஒரு நல்ல காரியம் நிறைவேறுவதற்கு இந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவான் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதோடு மட்டுமல்லாது உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடு 5ஆம் வீடுகள் மீதும் விழப்போகின்றது. அப்ப 3ஆம் வீடு என்பது இளைய சகோதரம், உங்களுடைய இளைய சகோதரி, இளைய சகோதரம் இருக்கக்கூடியவர்கள் நன்றாக இருப்பார்கள், நல்ல முன்னேற்றத்தினை அடைவார்கள். அவர்களுக்கும் சகல பாக்கியங்களும் கிடைக்குவதற்கு குரு பகவான் வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப 5ஆம் இடம் என்று சொன்ன போனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தை பாக்கியம், குழந்தை ஸ்தானம். அப்ப பூர்வ புண்ணியத்துல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கட்டலாம். பூர்வ புண்ணியத்துல ஒரு இடம் வாங்கி போடணும்னா வாங்கி போடலாம். பூர்வ புண்ணியம் இரட்டிப்பு யோகத்தை தரும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை கண்டிப்பாக இந்த ஆண்டு கிடைக்கும். இது மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த ஆண்டு இந்த கன்னிராசி நேயர்களுக்கு அமைய போகின்றது. இந்த சனி பகவான் ரண ருண ருத்ரு ஸ்தான அதிபதியாக 6ஆம் வீட்டில் வந்து அமருவதால் கொஞ்சம் கொஞ்சம் குடும்ப பிரச்சனைகள், கொஞ்சம் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள், கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள்ல இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இந்த சனி பகவான் வந்து ஒரு நீதிமானுங்க, கடமை தவறாதவருங்க. தாங்கள் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதனை நீங்கள் அறிந்தால் சனி பகவான் உங்களை அரவணைத்து கொள்ளுவார். தாங்கள் செய்வது தப்பு என்று தெரிந்தும் அந்த தவறை செய்தால் சனி பகவானால் ஏதோ ஒரு இடத்திலே உங்களை பிடித்து வைத்து கொண்டு உங்களை அலட்சியப்படுத்துவார், உங்களை துன்பப்படுத்துவார், உங்களை மனநிலையை காயப்படுத்துவார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்ப எதிரிகள் பிரச்சனை முடிவுக்கு வரப்போகின்றது.
கை நிறைய சம்பளத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு புரமோஷன் சம்பள உயர்வு கிடைக்கும். வருமானம் இரட்டிப்பாகும். அப்போ இதன் மூலமாக அந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய சஞ்சாரத்தில் ரண ருண ருத்து ஸ்தானத்தில் அமருவதால் அந்த மாதிரியான விஷயங்களில் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. அப்போ இந்த கண்டச்சனி என்றாலும் ராகுவுடன் சேரும் சனி யோகத்தை கொடுப்பார். அப்போ இந்த குரோதி ஆண்டு முழுவதும் ராகு உங்கள் ராசிக்கு இந்த 7ஆம் வீடான களத்திர ஸ்தானத்தில் பயணம் செய்வார். கேது உங்கள் ராசிக்கு ஆண்டு முழுவதும் பயணம் செய்ய போகிறார். அப்போ உங்கள் ராசிக்கு கேதுவின் மீது குரு பகவான் பொன்னான பார்வை கிடைப்பதால் கோடீஸ்வர யோகம் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அப்போ இந்த கூட்டு தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. கடன் வாங்கி நொந்து போனவர்கள் புதிய நட்பு கூட்டு தொழில் உதவி கிடைக்கும். கணவன் மனைவி இடத்துல பிரச்சனைகளை இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் விலக்கி ஒன்று சேர்வார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, கௌரவம், அந்தஸ்து, புகழ் எல்லாமே செல்வ செழிப்பு இதெல்லாம் ஏற்படுவதற்கான இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் வழிவிட்டு கொடுப்பார். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு முழுவதுமே கன்னிராசிக்கு கேது பயணம் செய்வதால் இந்த கௌரவம், புகழ், கீர்த்தி, அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கஷ்ட நஷ்டங்களில் விடிவு விமோச்சனம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். எல்லாம் நல்லதாக சொல்கிறீங்களே சார் அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானால் மட்டும் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படும். 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரிகள் வலுப்பெறுவார்கள். அதனால் எதிரிகள் இடத்துல கவனமாக இருங்கள். அதே நேரத்தில் கடன் வாங்கும் பொழுது கடன் பத்திரங்களில் கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து போடுவது, கடன் வாங்காமல் இருப்பதே மேல். கடன் வாங்கினா இந்த டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ எதிரிகள் சமயத்தில் பார்த்துக்கோங்க. குடும்ப சம்பந்தமான விஷயங்களை மற்ற நபர்களிடம் பகிராதீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமுடன் இருப்பதும் நல்லது. அதே நேரத்தில் வீடு கட்டணும், டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே சரிபார்த்து அந்த இடத்துல வீடு கட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களாக இருந்தால் மிக கவனமுடன் எச்சரிக்கை செய்வது நல்லது. அதே நேரத்தில் படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பானது யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் கூட அந்த பரீட்சை நேரங்களில் உடல்நிலையை கவனத்துடன் கையாளுவது நல்லது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் வீட்டில் தான் சனி வர்றதுனால கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற ஒரு அந்யோன்யம் பிரியும். அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது உத்தமத்தை கொடுக்கும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் அருள்பாலிக்கின்ற அந்த முருகப்பெருமான் ஆலயத்திற்கு பௌர்ணமி அன்று சென்று ஒரு நாள் இரவு தங்கி வழிபாட்டு முறைகளை கடைபிடிப்பதன் மூலமாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க. வியாபாரிகள் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துல சரி, பணியாளர்கள் இருக்கக்கூடிய சரி, இவங்க இடத்துல எல்லாத்துட்டுமே கொஞ்சம் வாக்கு அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கவனமுடன் கையாளுங்க. கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமுடன் இருங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குபேர யோகம் வீடு தேடி வரும் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அதே நேரத்தில் இந்த மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஒரு ஆன்மீக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. ஜோதிட ஆர்வலர்கள் மாணவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.